ஹாய் காய்ஸ். இனி நம்ம வந்து HTML CSS பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? HTML CSS பற்றி பார்த்துட்டு அண்ட் தென் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML CSSனா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் HTMLனா, CSSனா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேங்களா? HTML நம்ம எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம், போத் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துல எல்லாமே வந்து HTML CSS கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். HTML என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது, இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது, ஓகேங்களா, ஒரு பேராகிராஃப் கொடுக்கறது, வீடியோஸ் இன்சர்ட் பண்ணுறது, லிங்க்கை இன்சர்ட் பண்ணுறது, இமெயில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், HTML ஃபைல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே CSS ஃபைல்னா, CSS ஃபைல் எந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அதுலேயே இருக்கு ஸ்டைல் ஷீட். ஒரு வெப்சைட்டோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்றது, லைக் ஃபாண்ட் சைஸாக இருக்கலாம், ஃபாண்ட்டோட ஃபேமிலியாக இருக்கலாம், பேக்ரவுண்டு கலரு அண்ட் தென் பட்டன் கலரு, இது எல்லாமே சூஸ் பண்ணுறது இது சிஎஸ்எஸ் தான். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் HTMLக்கும் CSSக்கும். ஓகேவா? HTML CSSக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, நியூவாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நியூவாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டரோட நேம் நான் என்ன வைக்கிறேன்னா வெப்னு வைக்கிறேன். ஓகேங்களா? வெப்னு கொடுத்து என்டர் கொடுத்துறேன். இப்போ வெப் பேஜ் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணிட்டு நோட் பேடில் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டாக்குமெண்ட் HTML கோட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன இங்கே கொடுத்துருக்கேன்னா, ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஓப்பன் HTMLனா HTML லாங்குவேஜ் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா இங்கிலீஷில் தான் நான் கொடுத்துருக்கேன் என்னோட கோட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதுக்காக லாங்குவேஜ் ENனா இங்கிலீஷ் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் இருக்கும்போது அதுக்கு ஹெடர் ஃபைல் ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த ஹெடர் ஃபைலில் நான் கொடுக்குறேன். ஹெடர் ஃபைலோட கேரக்டர் செட் எப்படி இருக்கணும்னா, எல்லா கேரக்டரையுமே எனக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்கணும். அது அட்டா இருக்கலாம், பர்சன்டேஜாக இருக்கலாம், டாலர் சிம்பிள், இந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டரையுமே அது வந்து அக்சஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக என்னோட டைட்டில் வந்து என்னோட ஓவரால் வெப்பேஜோட டைட்டில் என்னது, கேட் ஸ்கூல் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக இதில் நான் ஒரு லிங்க் பண்ணுறேன். என்னன்னா, என்னோட ஸ்டைலை வந்து இதில் ஆட் ஆகணும். நான் சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து என்னோட இந்த வெப்பேஜில் வந்து ஆட் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, லிங்க்கு HREFன்றது லிங்க்கை கொடுக்கறதுக்காக கொடுக்குற கோடு style.css. என்னோட சிஎஸ்எஸ் ஃபைலோட நேம் வந்து சிஎஸ்எஸ். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் பண்ணிட்டு ஹெடர் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக என்னோட பாடியை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வெப்பேஜோட பாடி எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட வெப்பேஜோட பாடியில் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும் இல்லையா, அந்த மெயின் ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னா H1ல கொடுக்குறேன். H1ன்றதை வந்து ஃபாண்ட் சைஸ். ஓகேங்களா? H1ன்றது ஃபாண்ட் சைஸ். H1, H2, H3, H4 எல்லாமே ஃபாண்ட் சைஸு. H1ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் இருக்கணும். H1ல வந்து எனக்கு வெல்கம் டு கேட் ஸ்கூல். ஓகேங்களா? நான் H1 இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்டா பேராகிராஃப் எனக்கு வரணும் இல்லையா, அந்த பேராகிராஃப் கொடுக்கறதுக்காக தான் பீன்றதை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பீனா பேராகிராஃப். ஓகேங்களா? அந்த பேராகிராஃப்ல எனக்கு வந்து வார்ம் வெல்கம் டு ஆல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நெக்ஸ்டா என்ன பண்றேன்னா, இதுல ஒரு மார்க்கிங் மாதிரி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ நோட்ஸ் எடுக்கும் போதெல்லாம் மார்க் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, எல்லோ கலர் பென்ல மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த வேர்டை மட்டும் மார்க் பண்ணி கொடு அப்படின்றதுக்காக நான் மார்க்ன்ற ஒரு கோடை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணி அந்த பேராகிராஃப்ல மார்க்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எதை மார்க் பண்ணியிருக்கணும்னா, எடிட் த கோடுன்ற வேர்டை வந்து எனக்கு மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதை மார்க் பண்ணுறதை தனியாக காட்டுறதுக்காகவே இன்னொரு பேராகிராஃப் ஆட் பண்ணியிருக்கேன். அதே பேராகிராஃப்ல இன்னொரு வேர்டு ஆட் பண்ணியிருக்கேன், டு சேஞ்ச் கலர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டனோட நேம் வந்து ஸ்டார்ட். என்னோட மெயின் ஃபங்க்ஷன் ஓவராலாக முடிஞ்சிச்சு. மெயின் ஃபங்க்ஷன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், பாடி ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ ஓவராலாக வந்து ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த HTML ஃபைலை நான் சேவ் பண்ணலையா, சேவ் பண்ணுறதுக்கு வந்து சேவ் கொடுத்துட்டு web.html கொடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி வெப்ன்ற நேமில் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு காட்டுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டாக நான் என்ன பண்ணணும், CSS ஃபைல் கிரியேட் பண்ண இல்லையா, CSS வந்து நான் ஆல்ரெடி கோட் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? CSSோட பாடி எப்படி இருக்கணும், அதோட மெயின் H1 எப்படி இருக்கணும், மார்க் எப்படி இருக்கணும்ன்றத நான் காட்டுறேன். இப்போ பாடி ஃபங்க்ஷன் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி எனக்கு வந்து இந்த ஃபேமிலி தான் எனக்கு வேணும். பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒயிட் பேக்ரவுண்டு, மார்ஜின் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக மெயின் ஃபங்க்ஷனில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வித் வந்து 600 பிக்சல், அதோட மார்ஜினோட பிக்சல் வந்து 16 பிக்சல் ஆட்டோவில் இருக்கணும்.
பேக்ரவுண்டோட கலர் வந்து எப்படி இருக்கணும், மெயின் ஃபங்க்ஷனில் நான் அந்த வேர்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து எனக்கு க்ரீன் கலரில் இருக்கணும். அடுத்தது பேடிங் வந்து 32 பிக்சல், பார்டரோட ரேடியஸ் வந்து எனக்கு 8 பிக்சல் இருக்கணும். நெக்ஸ்டா நான் ஹெச்1 ஒரு வேர்டு கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஹெச்1ஓட வேர்டோட கலர் எப்படி இருக்கணும்னா இந்த கோடு இருக்கணும். இந்த கோடு வந்து கிரீன் கலர். ஓகேங்களா, கிரீன் கலருக்கான கோடு இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதோட மார்ஜின் வந்து எனக்கு தேவையில்லை, ஸோ நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். மார்க்குன்னு நான் ஒன்று லைன் கொடுத்தது இல்லையா, அந்த மார்க் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா எல்லோ கலரில் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லோ கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எல்லோ கலரில் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கணும் அப்படின்றத வந்து நான் அந்த சிஎஸ்எஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதையும் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டைல்ஸ் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் போட்டு ஆல் ஃபைல்ஸில் கொடுத்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணலையே, அந்த ஃபோல்டரில் போயிட்டு HTML ஃபைலை நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஓகே நான் அந்த ஹெச்1ஓட கலர் என்னன்னு சொல்லியிருந்தேன், க்ரீன் கலரில் வந்து சிஎஸ்எஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் அந்த மார்க்கில் வந்து எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். எனக்கு ஓவராலாக வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டு அப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இவ்வளோதாங்க HTML CSS. ஓகேங்களா, இன்னைக்கு இன்ட்ரோவில் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இனி வர நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நம்ம நல்லாவே பார்க்கலாம், HTML CSSல எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், பாய்.